கிதியோன் இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரியில் முக்கியமான ஒரு நபர். நம்ம ஆலயத்துக்கு அவர் வந்திருக்கிறார். ஸோ நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கரங்களை தட்டி வரவேற்கலாம். தேங்க்யூ. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்தில் உங்கள் அனைவரையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் கிதியோன் இன்டர்நேஷ்னல் இன் இந்தியா திருச்சி கேம்பின் சார்பாகவும் உங்களை நான் ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். இந்த அருமையான காலை நேரத்தில் எங்களுக்கு இந்த சபையை கொடுத்த அருமை போதகர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கிதியோன் இன்டர்நேஷ்னல் ஈரோடு கேம்பின் சார்பாக திருச்சி கேம்பின் சார்பாக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சச்சிதானந்தம் என்கின்ற ஒரு நடுத்தர வயது நபர் ஈரோடு பட்டணத்திலே ஒரு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவரை பரிசோதனை பண்ண டாக்டர் சொன்னார், ஐயா உங்களுடைய 2 நுரையீரலும் ரொம்ப கெட்டு போய்விட்டது. இது மருத்துவத்தின் மூலமாக குணப்படுத்துவது மிகவும் கடினம். இருந்தாலும் எங்களால் முடிந்தவரை உங்களுக்கு வைத்தியம் செய்கிறோம் என்று அவரை அட்மிட் பண்ணி அவருக்கு சிகிச்சை செய்ய ஆரம்பித்தார். அந்த மருத்துவமனை என்னை போன்ற ஒரு கிடியோனால் நடத்தப்படுகின்ற ஒரு மருத்துவமனை. அந்த மருத்துவமனையில் ஒவ்வொரு அறையிலும் இது போன்ற வேத புஸ்தகங்கள், அந்த காலத்தில் நான் சொல்வது 40 வருடத்துக்கு முன்பாக ஒரு சகப்பு கலரில் இருக்கும், அது ஒவ்வொரு அறையிலும் வைக்கப்பட்டிருந்தது. அவர் நடந்தது என்ன, அவர் அந்த மருத்துவமனையில் அட்மிட் பண்ணப்பட்டார். அந்த மருத்துவமனையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உள் நோயாளிகளுக்காக ஒரு ஜெபம் நடந்து கொண்டிருக்கும். அவரும் சரி நம்மளும் அந்த ஜெபத்தில் போய் கலந்து கொள்ளலாம் என்று நடக்க முடியாமல் சென்று உட்கார்ந்தார். அப்பொழுது அவர் கர்த்தர் கர்த்தர் என்று அந்த ஜெபத்தை நடத்தணும்னு சொல்லியிருக்கிறார். உடனே அவர் கேட்டுக்கார், யார் அவர் கர்த்தர்? ஹூ இஸ் திஸ் கிரைஸ்ட்? அவரை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் மனதுக்குள் ஒரு சின்ன ஒரு ஆதங்கம். சரி சும்மா தானே இருக்கிறோம்னு சொல்லி இந்த புத்தகத்தை எடுத்து பார்ப்போம் என்று அந்த புத்தகத்தை திறந்து படிக்க ஆரம்பித்தார். அதை படிக்க ஆரம்பித்தவுடன் அவருக்குள் ஒரு சந்தோஷம். அதை படித்து கொண்டே இருந்தார். அவருடைய மனைவி சொன்னாங்க, ஐயா நீங்கள் இந்த புத்தகத்தை கையில் எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரத்தம் வரதில்லை, கைக்கு அந்த கீழே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரத்தம் வருது, ஆனால் தயவுசெய்து கீழே வைக்காமல் படிச்சுட்டே இருங்க அப்படின்னு சொன்னார். நினைத்து பார்க்க முடியாத ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அவர்கள் காணப்பட்டது. ஒரு மாதம் கழித்து அவருக்கு எக்ஸ்ரே எடுத்த டாக்டர் சொன்னார், என்ன ஆச்சரியம், உங்களுக்கு புது நுரையீரல் வந்திருக்கிறது. உடனே அவரை கேட்டதுக்கு, எப்படி உங்களுக்கு இந்த புத்தகத்தின் மேல் ஆசை வந்தது? அவர் சொன்னார், இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறை படைத்தேன். மத்தேயு 1ஆம் அதிகாரம் என்ன, இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு, ஜீனியாலஜி ஆஃப் கிரைஸ்ட். இப்படிப்பட்ட மகத்துவமான ஒருத்தர் இருக்கிறாரா, அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று என்னால் அந்த புத்தகத்தை கீழே வைக்க முடியவில்லை என்று அதை தொடர்ந்து படித்து, இப்போது அவர் பேர் என்ன தெரியுமா, பால் ஆனந்த் என்று ஒரு போதகராக கோயம்புத்தூர் பட்டணத்தில் அநேக சபைகளை வைத்து அநேக மக்களை ஆண்டவருக்குள் வழி நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இதுதான் எங்களுடைய வேலை, ஆத்ம ஆதாயம். வேத புஸ்தகத்தின் மூலமாக ஆத்ம ஆதாயம், இதுதான் எங்களுடைய வேலை. எங்களுடைய ஊழியத்திற்கு ஒரு ஆணிவேரான ஒரு வசனம் உண்டு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 10-11. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி வெறுமையாய் திரும்பாமல் பூமியை நினைத்து முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வசனம் இருக்கும். அது வெறுமையாய் திரும்பாமல் நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். என்ன செய்கிறோம், இந்த வேத புஸ்தகத்தை இலவசமாக, இந்த புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தை இலவசமாக பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், கல்லூரிகள், இராணுவம், தீயணைக்கும் நிலையம், இப்பொழுது ஹாஸ்டல்ஸ், லேடிஸ் ஹாஸ்டல், அந்த தங்கி படிக்கின்ற இடங்களிலே நாங்கள் என்ன செய்கிறோம், கொடுத்து கொண்டு அதன் மூலமாக ஆத்ம ஆதாயம் அடைகிறோம். இதுதான் எங்களுடைய முக்கியமான வேலை. எங்களுக்கு இன்னொரு வேலை உண்டு. இது போன்ற ஆலயங்களுக்கு எங்கள் ஊழியத்தை பற்றி நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். ஏனென்றால் எங்களுடைய ஊழியம் ஒரு ஆலயத்தின் ஒரு நீட்டப்பட்ட ஒரு கரம், எக்ஸ்டெண்டட் ஆர்ம் ஆஃப் தி சர்ச். நான் கிடியன் மினிஸ்ட்ரி என்னது, ஆலயத்தின் ஒரு எக்ஸ்டெண்டட் ஆர்ம் ஆஃப் தி சர்ச். எங்களுக்கென்று ஒரு ஆலயம் கிடையாது. நாங்களாம் பலதரப்பட்ட இடத்துலேருந்து வந்திருக்கிறோம். நான் சிஎஸ்ஐயை சேர்ந்தவன், என் கூட வந்திருக்கிறார் தம்பி கெவின், அவர் ஏஜி சர்ச்சை சேர்ந்தவர். எங்களுடைய சபையில் டிஎல்சி சர்ச் இருந்திருக்கிறாங்க, இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் இருந்திருக்கிறாங்க. நாங்கள் எங்கள் பகுதி நேரத்தில் இணைந்து இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆலயங்களுக்கு சென்று எங்கள் ஊழியத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். நாங்கள்லாம் யார், நாங்கள்லாம் ஒரு ப்ரொஃபஷனல்ஸ். நான் பேசிக்கலி சர்ஜிக்கல் ஸ்பெஷலிஸ்ட், நான் ஒரு சர்ஜன். தம்பி ஒரு
என்ஜிஓவில் ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கார். நாங்கள் எங்களுடைய பகுதி நேரத்தில் இந்த ஊழியத்தை இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து ஆத்ம ஆதாயத்துக்காக நாங்கள் திரிந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த ஊழியம் 1899ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஊழியம். இது ஒரு அகில உலக ஊழியம், இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரி. 199 நாடுகளில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 109 மொழிகளில் இந்த வேத புஸ்தகத்தை நாங்கள் பிரிண்ட் செய்து அவரவர் படித்து புரிந்து கொள்ளக்கூடிய அவர்கள் மொழியில் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் மட்டும் 25 மொழிகளில் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த வேத புஸ்தகத்தை பிரிண்ட் பண்ணி கொடுத்து கொண்டிருக்கிறோம். முதலாவது பிரிண்ட் பண்ணது தமிழ் மொழியில். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்படி கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஊழியத்தை எப்படி ஆரம்பிக்கப்பட்டது? ஜான் நிக்கல்சன், சாமுவேல் ஹில் என்கின்ற 2 பிஸ்னஸ் பீப்புள், பிஸ்னஸ்காரங்களுக்காக என்ன செய்கிறாங்க, ஊராக போகிறாங்க. அப்பொழுது ஹோட்டலில் தங்குறாங்க. ஹோட்டலில் என்ன இருக்கும், அந்த காலத்தில் கேளிக்கையான காரணங்களுக்கு தான் அவங்க நேரத்தை செலவழிப்பார்கள். ஆனால் இவங்க 2 பேரும் ஆண்டவரை தெரிந்து கொண்ட பிள்ளைகள். அவர்களுக்கு என்ன ஆச்சு, 2 பேரும் தனித்தனி ரூம் கிடைக்கல. ஒரே நேரத்தில் என்ன செய்யுது, ஒரே ரூமில் தங்க வேண்டியதாக போச்சு. 2 பேரும் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னால் இவரும் பைபிள் எடுக்கிறார், அவரும் பைபிள் எடுக்கிறார். 2 பேரும் சேர்ந்து சரி நம்ம செய்யலாமேன்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கும்போது அவங்களுக்கு ஒரு வெளிப்பாடு. இப்படி நம்மளை போல ஊராக தெரிகின்ற இந்த பிஸ்னஸ் பீப்புளை நாம் ஆண்டவருக்குள் வழி நடத்த இப்படி ஏதாவது ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று 2 பேரும் ஜெபிக்கிறார்கள். ஜெபிச்சு என்ன செய்கிறாங்க, ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. நம்ம இது மாதிரி செய்யலாம், எப்படி செய்யலான்னு அவங்களுக்கு தெரியல. ஆனால் எப்படியாவது செய்யலாம்னு அவங்களுக்குள்ள ஒரு ஆதங்கம். அதுக்கு நிறைய பேர் இன்வைட் பண்ணுறாங்க. அந்த மீட்டிங் எத்தனை பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரே ஒருத்தர் வந்தார். அவர் பேர் வில் ஜே நைட். ஆனால் 3 பேரும் சேர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒற்றுமை என்னன்னாக்கா, அவங்களுக்கு ஒருத்தரை தெரிந்து கொண்டார்கள். மியூச்சுவல் ரெக்கக்னிஷன். 2வது பர்சனல் இவாஞ்சலிசம். நான் இப்படி வந்தேன் ஆண்டவருக்குள்ள, அவர் சொல்ல இவர் சொல்ல, அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு யூனிட்டி வந்தது. இதை நாம் என்ன செய்யணும், அப்படி விடக்கூடாது, நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஜெபித்தார்கள். எத்தனை வருஷம் ஜெபித்தாங்க நினைக்கிறீங்க? 1905ஆம் ஆண்டு வரை. 99 ஆரம்பித்தாங்க. 1905ஆம் ஆண்டு அவர்களுக்கு வெளிப்பாடு, நாம் என்ன செய்யலாம், வேத புஸ்தகத்தை வைக்கலாம். இந்த மாதிரி வரும்பொழுது ஹோட்டலில் நம்ம வேத புஸ்தகம் வைத்தால் அது அவர்களுக்கு உதவியாக இருக்கும் என்று 1905ஆம் ஆண்டு முடிவு செய்து ஃபஸ்ட்டு பிளேஸ்மெண்ட் எப்போ திரும்ப பண்ணாங்க? 1908ஆம் ஆண்டு. 3 ஆண்டுகள். இந்த ஊழியம் இன்றும் சிறந்து நடக்கிறது. 125 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருப்பதற்கு முக்கியமான காரணம் அந்த ஜெபம். 1908ஆம் ஆண்டு 25 பைபிளை அந்த ரிசப்ஷன் ஹாலில் வைக்கிறாங்க. வச்சவொன்னே அதெல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரே சந்தோஷம் எங்களுக்கு, ஆஹா இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு ரூம்லேயும் வேத புஸ்தகத்தை வைக்கிறார்கள். நீங்கள் கூட இன்றைக்கி நீங்கள் வெளிநாடுகளில் போய் தங்கினீங்கன்னா அங்கே திறந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு பைபிள் கிடியன்ஸ் போட்டு இருக்கும், ஹோலி பைபிள்னு போட்டு, அது முழு பைபிள். ஆக இப்படி நடந்து கொண்டிருந்தது. கடந்த 2022-23 நாங்கள் இந்தியா முழுவதும் 5.64, உலகம் முழுவதும் 5.64 கோடி வேத புஸ்தகங்களை கொடுத்திருக்கிறோம். இந்தியாவில் மட்டும் 1.05 கோடி வேத புஸ்தகத்தை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். நான் வருவது ஈரோடு பட்டணத்தில் வந்திருக்கிறேன். எங்களுக்கு கன்வென்ஷன், நான் ஈரோடுலேருந்து வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க இங்கே பேசுகிறதுக்கு. எங்களுடைய ஈரோடு பட்டணத்தில் நாங்கள் 45,000 வேத புஸ்தகத்தை போன வருடம் நாங்கள் கொடுத்தோம். சரியா? ஒன்று மாத்திரம் நினைவு வைத்துக் கொள்ள முடியும். எவ்ரி 4 வினாடிகளில் ஒரு வேத புஸ்தகம் இந்தியாவில் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது. 4 வினாடிக்கு ஒரு வேத புஸ்தகம். உலக இயதியில் 6 வேத புஸ்தகங்கள் 4 வினாடியில் உலகம் முழுவதாக நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். இந்த ஊழியம் ஒரு வெல் டிசிப்ளின் மினிஸ்ட்ரி. எங்கள் இஷ்டத்துக்கு எதுவுமே செய்ய முடியாது. எந்த மனிதருக்கும் இந்த முக்கியத்துவமே கிடையாது. இதில் பொறுப்பு தான், ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இந்த போஸ்ட்டு. இதுக்கு பெரிய பிரசிடென்ட்டு, செக்ரட்டரி எல்லாம் எதுக்காகன்னா, அது நாங்கள் பொறுப்பாக அதுக்கு வி ஆர் ஆன்சரபிள், அக்கௌண்டபிள் என் கேள்வி கேட்பாங்க. அதுக்காக தான் இந்த ஊழியம் அப்படிப்பட்ட ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு ஊழியம். இந்த ஊழியம் நான் சொன்னேன் 1908ஆம் ஆண்டு முதலில் வேத புஸ்தகத்தை 25 ஹோட்டலில் வச்சாங்க. 1916ஆவது ஆண்டு மருத்துவமனையில் வைக்க ஆரம்பித்தோம். மருத்துவமனையில் வைத்து இந்த வேத புஸ்தகத்தின் மூலமாக நாங்கள் ஆத்தும ஆதாயம் அடைந்து கொண்டு இருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் 1941ஆம் ஆண்டு முதல் இராணுவத்தில் தனிமையில் இருக்கும் பொழுது இந்த வேத புஸ்தகம் அவர்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தது.
1946 முதல் பள்ளிக்கூடங்களில் கொடுக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் 1957 ஆண்டு சிறைச்சாலையில் இந்த வேத புஸ்தகத்தை நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். இருளானந்தம் என்கின்ற ஒரு பயங்கரமான ஒரு கொடூரமான ஒரு குற்றவாளி சென்னையிலே அந்த சிறையில் செல் என்ற இந்த பகுதியில் அடைக்கப்பட்டிருந்தான். எதற்காக என்றால் தன்னுடைய அருமை மகன் மனைவியை கொன்று விட்டதுக்காக அவனை அடைத்திருந்தார்கள். அவன் மகா முரட்டாட்டம் உள்ளவன். ஜெயிலரே அங்கே போக யோசிப்பார். ஏன்னா வாயை திறந்த கெட்ட வார்த்தைகள், யாரையும் ஒரு மரியாதை கொடுத்து பேச முடியாத ஒரு மனிதன். அவனுக்கு இந்த வேத புஸ்தகம் போய் சென்றடைந்தது. அந்த வேத புஸ்தகத்தை வாங்கி கொண்டு அதை கொடுத்தவர்களை கண்ணா பின்னான்னு திட்டுகிறான். அந்த வேத புஸ்தகத்தை வாங்கி அது மேல் கோவத்தில் தூக்கி இந்த பக்கம் அந்த பக்கம் அடிச்சுட்டே இருக்கான். பக்கத்து செல்லில் இருக்கிற என்னையா பண்ணிட்டு இருக்க, நீ ஒரு புஸ்தகத்தை கொடுத்தாங்க எனக்கு கோவத்தில் அடிச்சிட்ருக்கேன். ராத்திரி அனுப்பிச்சேன், தூக்கமே வரல. அந்த புஸ்தகம் திறந்து கிடக்கு. சரி என்ன தான் இருக்குது அந்த புஸ்தகத்தை திறந்து பார்க்குறான். அருமையான ஒரு பகுதி கண்ணில் படுது. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், அன்பை பற்றியது. அதை படித்தவுடன் கண்களில் கண்ணீர் தாரத்தையாக வர ஆரம்பித்தது. ஐயோ, இந்த புஸ்தகம் மட்டும் எனக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்பாக கிடைத்திருந்தால் என் அருமை மனைவியை நான் குத்தி கொண்டிருக்க மாட்டேனேன்னு சொல்லி ஒரே ஓலமிட்டு அழ ஆரம்பித்தான். ஜெயலலிதா பயந்துட்டார், என்னடா அப்படி கழுவுறானேன்னு. அங்கே போய் பார்த்தா சொல்கிறான், எனக்கு இந்த கிதியோனை நாங்கள் உடனே பார்க்கணும். இன்று அந்த இருளானந்தன் சென்னையில் மத்திய சிறைச்சாலையில் கைதிகளுக்கு போதகராக இருந்து கொண்டிருக்கிறான். மனிதர்களை மாற்றக்கூடிய ஒரு புஸ்தகம். வேத புஸ்தகம் 1500 ஆண்டுகளாக அதே பொலிவோடு வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தை, அது வெறுமையாய் திரும்பாது. இதுதான் இங்கே நாங்கள் செய்கின்ற ஊழியம். சரி, நீங்கள் நினைக்கலாம், எதற்காக இங்கே வந்து நிற்கிறீங்க? நீங்கள் 3 காரியங்களுக்காக நான் வந்திருக்கிறேன். இந்த ஊழியத்துக்காக ஜபிக்க வேண்டும். உங்களை தனி ஜபத்தில், உங்கள் ஆலய ஜபத்தில் ஆவிக்குரிய சபை பிரமாதமாக இருந்துச்சா ஐயாவுடைய ப்ரைஸ் அண்ட் வொர்ஷிப், இந்த சபையில் நீங்கள் ஜபிக்கணும். எங்களுக்காக ஜபிங்க. இந்த ஊழியம் நடக்க நீங்கள் ஜபிங்க. முதலாவது. 2வது, இந்த ஊழியத்தில் நீங்கள் இணைந்து செயல்படலாம். இந்த ஊழியத்தில் நீங்கள் இணைந்து செயல்படலாம். ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ கொடுத்துருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு நம்மளும் என்ன செய்யணும்? நம்மளால் முடிந்ததை கொடுக்க வேண்டும். இந்த ஊழியத்தில் நம்ம இணைந்து செயல்படலாம். இந்த ஊழியத்தில் இணைவதற்கு என்ன? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மகனாக இருக்க வேண்டும். 2வது, ஒரு தொழில் செய்ய வேண்டியதாக இருக்க வேண்டும். சபைக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை கொடுத்துக்க வேண்டும். அதற்கு மேற்கொண்டு இந்த ஊழியத்துக்காக கொடுக்கும். அந்த மாதிரி ஆட்கள் இதில் இணைந்து செயல்பட வேண்டும். நாங்கள் ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கிறோம். அதனால் நாங்கள் அந்த மாதிரி ஆட்களை பார்த்தா நாங்கள் என்ன செய்வோம்? இன்வைட் பண்ணி பேசி அவங்கள இந்த ஊழியத்தில் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, நான் எங்கெங்கே சபையில் போய் பேசுகிறேனோ அங்கே ஒரு கிடியன் இருக்கணும். ஒரு கிடியன் இருக்க வேண்டும். இந்த ஊழியம் ஒரு குடும்ப ஊழியம். இதில் இருக்கிற பேர் என்ன தெரியுமா? கிடியன். ஏன் கிடியன் பேர் இருந்துச்சு தெரியுமா? வேத புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நியாயாதிபதிகள் புஸ்தகம் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். 6வது 7வது அதிகாரம் வீட்டில் வாசித்து பார்த்தீங்கன்னா, கிடியன் என்ற ஒரு மனிதனை ஆண்டவர் எடுத்து இந்த மீதியானிகள் கையிலேருந்து இஸ்ரவேலை காப்பாற்றுறார். 300 பேரை வச்சு. சாதாரணமான மனிதன். அவனை வைத்து ஆண்டவர் அப்படி செய்கிறார். அதுபோல் இந்த ஊழியத்தில் இருக்கிறவங்க சாதாரணமானவர்கள். அவனை காணப்பட்ட தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்படைக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆட்களாக நாங்கள் இணைந்து என்ன செய்கிறோம்? இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஊழியத்தை நீங்கள் இணைந்து செயல்படலாம். இதில் வருட சந்தானம் ஒன்று இருக்குது, 2100 ரூபாய். இதில் குடும்ப ஊழியம்னு சொன்னேன். எங்கள் மனைவிமாருக்கு பேர் என்ன தெரியுமா? ஆக்சிலரிஸ். நாங்கள் அப்படி சர்ச்சுக்கு பேசிகிட்டு இருக்கோம். அவங்கள உட்காந்து அங்கே ஜோம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி 50 சர்ச்சில் ப்ரெசன்டேஷன் போயிட்டுருக்கு இதே மாதிரி. ஸோ அதுக்காக அவங்களாம் உட்காந்து அங்கே ஜபித்து கொண்டு இருப்பார்கள். இது குடும்ப ஊழியம். எப்பொழுதுமே என் ஒய்ஃப் என் கூட வருவாங்க. இன்றைக்கி வர முடியாமல் போயிடுச்சு. அந்த மாதிரி நாங்கள் குடும்பமாக இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டு இருக்கின்றோம். ஆக இந்த ஊழியத்தை நீங்கள் இணைந்து செயல்படுறதுக்கு 2100 ரூபாய் வருஷத்துக்கு நீங்கள் செலுத்தினால் நீங்கள் இந்த ஊழியத்துக்கு இணைந்து செயல்படலாம். அது மட்டும் இல்லாமல் ஆயுள் சந்தா ஒன்று இருக்குது. அது 25,000 ரூபாய். நான் 2007ஆம் ஆண்டு இந்த ஊழியத்தில் இணைந்தேன். என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண சொன்னேன், டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயம் சொல்லாமல் டாக்டர் சொல்லுங்கள் யானை, நீங்கள் ஆயில் மெம்பராக ஜாயின் பண்ணினால் அந்த 25 ரூபாயை ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போட்டு அதில் வருகின்ற இன்ட்ரெஸ்ட்டில் வேத புஸ்தகங்களாக மாறி சென்று கொண்டே இருக்கும் சொல்லிட்டு சொன்னார். நீங்கள் இறந்த பிறகும் இந்த ஊழியம் உங்கள் பேரில் நடந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னார். எனக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா, நம்ம இறந்த பிறகு நம்ம பேரில் ஊழியமானு சொல்லி அன்றைய ஒரு செக்கை கொடுத்து
ஒரு ஆயில் சந்தா லைஃப் மெம்பராக நான் மாறினேன். ஆக இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, நான் ஐயாட்ட கொடுக்குறேன். நீங்கள் ஐயாவுடைய அனுமதி பெற்று, எப்பொழுதும் நாங்கள் சபையில் இருக்கிற பாஸ்டருடைய அனுமதியோடு தான் நாங்கள் இந்த ஊழியத்தில் மக்களை இணைக்க முடியும். என்ன எல்லாத்தையும் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி தான் அங்கே சேர்ப்பாங்க. கொடுத்துருக்க யாராவது ஐயாவே நினைச்சாலும் சரி, நீங்கள் யாராவது உங்களை உந்தப்பட்டால் இதனை இணைந்து நீங்கள் செயல்படலாம். இது 2வது காரியம். 3வது காரியம் எதுக்காக வந்திருக்கிறேன், இந்த புத்தகத்தை நாங்கள் இலவசமாக கொடுத்தாலும் இந்த உலகத்தில் எதுவுமே இலவசம் கிடையாது. இந்த புத்தகம் பிரிண்ட் பண்ணுவதற்கு 40 ரூபாய் ஆகிறது. நீங்கள் போய் ப்ரெஸ்ஸில் போய் 40 ரூபா கொடுத்து ஒரு பைபிள் அடிங்கன்னா அடிக்க மாட்டான், எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்கள் அடிப்போம். இந்த 40 ரூபாய் ஆகிறது. இன்று ஐயா அனுமதித்தால் ஒரு காணிக்கை எடுப்போம். அது முற்றிலும் உங்களுடைய விருப்பத்தின் பேரில் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு நயா பைசாவும் வேத புஸ்தகங்களாக மாறப்போகிறது. இதில் எந்த ஒரு நாங்கள் இந்த ஆலயத்துக்கு சென்று நாங்கள் பேசும் பொழுது வருகின்ற காணிக்கைகள் ஒரு பைசா கூட நாங்கள் எங்கே செலவுக்காக நாங்கள் எடுப்பதே இல்லை. சச்சம் வெளியூருக்கெலாம் போவோம், அப்படி இருந்தாலும் அதெல்லாம் எங்கள் சொந்த செலவு. மக்களிடம் வாங்கின்ற பணம் அப்படி, அதனால் நாங்கள் என்ன செய்வோம், சில சபையில் வேத புஸ்தகம் திறந்து வைத்து வாங்குவோம். என்ன அர்த்தம், நீங்கள் கொடுக்குறதுலாம் வேத புஸ்தகங்களாக மாறப்போகிறது. ஆக இந்த 3 காரியங்களுக்காக நாங்கள் உங்கள் முன்னால் நிற்கிறோம். 1, ஜெபியுங்கள். 2வது, இதில் இணைந்து நீங்கள் செயல்படலாம். 3வது என்ன, இந்த ஊழியத்துக்காக நீங்கள் தாங்குங்க. உங்களால் முடிந்ததை கொடுங்கள். ஆண்டவர் நம்மை அபரிவிதமாக ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு நயா பைசா மூலமாக வருகின்ற வேத புஸ்தகத்தின் மூலமாக வருகிற ஆத்தும ஆதாயம் உங்களுக்கு தான். நம்ம போய் ஆண்டவருக்குலாம் நிற்கும் போது, மகளை பாரு, உன்னால் என்னை தெரிஞ்சுக்கிட்டவங்க எத்தனை பேர் நிற்கிறாங்கன்னு, அப்படி நம்ம சந்தோஷமாக இருக்கும். ஆக இதை நீங்கள் மனதில் வைத்து இந்த ஊழியத்துக்கு நீங்கள் கொடுக்கலாம். இப்போ புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கிடியன். என்னால் இணைந்து செயல்பட முடியாது, ஆனால் நான் எனக்கால் நினைக்க முடியும் பொழுது இந்த ஊழியத்திற்கு நாங்கள் என்ன செய்கிறோம், கொடுக்குறோம். எங்கள் ஈரோடு பட்டத்தில் 40 பேர் எனக்கு எப்படி இருக்காங்க. திடீர்னு மாதத்துக்கு ஒருக்கா கொடுப்பாங்க, சிலர் 3 மாதத்துக்கு ஒருத்தா கொடுப்பாங்க, வருஷத்துக்கு ஒருத்தர் கொடுப்பாங்க. ஸோ அதன் மூலமாக எல்லாம் வேத புஸ்தக பிரிண்டிங் தான். ஆக இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் இதை நினைத்து இந்த ஊழியத்தை ஜெபியுங்கள், இணைந்து செயல்படுங்கள், தாங்குங்கள் என்று சொல்லி இந்த ஊழியத்தை குறித்து நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றேன். சரி, தேவ வார்த்தைக்காக நாம் கடந்து போகின்றோம். நாங்கள் செய்வது இந்த வேத புஸ்தகத்தை, நான் சொன்ன வேத புஸ்தகத்தை தான் கொடுத்துட்ருக்கோம். ஆக இன்று நாம் வேதத்தை பற்றி சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். வேதத்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நடைமுறைப்படுத்த முடியும்? வேதத்தை படிப்பது மிக சந்தோஷமான விஷயம், வேதத்தை ஆராய்வது மிக முக்கியமான விஷயம். ஆனால் அந்த வேதத்தை நான் நடைமுறைப்படுத்த வேண்டும். பாருங்கள், ஒரு கொலையாளியை மாற்றியது வேதம். யாரும் அவர்கிட்ட போகவே முடியாது. இன்று பாருங்கள், அவர் அநேகரை ஆண்டவர்கள் வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட வேத புஸ்தகம் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி அது செயல்படுகிறது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பகுதி இருக்கிறது. நம்ம வேத புஸ்தகத்தில் ஒரு எபிரேயர் என்கின்ற ஒரு பகுதி இருக்குது, எல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதை பற்றி நான் சில நேரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? எபிரேயர் 13:22 நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 13:22. சகோதரரே, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கின்றேன். ஒரு பஞ்ச் வசனம். அது முடிச்சுட்டு வந்தீங்கன்னா எபிரேயருடைய கடைசியில் அது வருது. என்ன எழுதியிருக்கார் பாருங்க, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கின்றேன். எபிரேயர் புஸ்தகம் என்னை மிகவும் கவர்ந்த ஒரு புஸ்தகம். ஏனென்றால் அது அந்த புஸ்தகம் ஒரு நயமான புஸ்தகம். இட்ஸ் எ ஜென்டில் புக். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பான அறிவுரைகளை நமக்கு கொடுக்கிறது. ஆனால் அந்த பகுதியை யார் எழுதுனா அப்படின்னு யாருக்கும் தெரியாது, அதை பற்றி நமக்கு கவலையே இல்லை. ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகம் பற்ற மனிதன் ஒருத்தர் எழுதியிருக்கிறார். அவர் எப்படி எழுதியிருக்கிறார் பாருங்கள், அதை ஒரு உபதேசமாக ஊக்குவிக்கும் பகுதியாக எழுதி இந்த வசனத்தை சொல்லியிருக்கார். அவர் அப்படி என்னதான் சொல்லியிருக்காரு? 5 புத்திமதிகளை இந்த பகுதியில் சொல்லியிருக்கிறார். எபிரேயர் புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பிள்ளைகளாகிய நமக்கு 5 புத்திமதிகளை அவர் சொல்லியிருக்கிறார். இந்த 5 புத்திமதிகளை குறித்து ரத்தன சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இதை ஃபுல்லாக பேச முடியாது, பட் நான் ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ அந்த எபிரேயர் புஸ்தகத்தை பற்றி உங்களுக்கு தருகிறேன். நீங்கள் வீட்டில் போய் என்ன செய்யுங்க, நீங்களே டெவலப் பண்ணிக்கலாம்.
சரி, அந்த 5 புத்திமதிகள் என்ன? அந்த 5 புத்திமதிகள், முதல் 3 புத்திமதிகள் நமக்கும் வேதத்துக்கும் உள்ள உறவை குறித்தினது. வேத புஸ்தகம் ஒரு சாதாரண புஸ்தகம் அல்ல, பரிசுத்த ஆவியால் எழுதப்பட்ட புஸ்தகம். கிட்டத்தட்ட 40 பேர் பரிசுத்த ஆவியால் நிறைந்து அதை எழுதின ஒரு புஸ்தகம். இது எழுதி கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகள் ஆகிறது. 1500 ஆண்டுகள் அதே பொலிவோடு வருகின்ற ஒரே புஸ்தகம் இந்த உலகத்தில் வேத புஸ்தகம் தான். உலகத்திலே அதிகமாக பிரிண்ட் பண்ணிக்கிற புஸ்தகம் எது தெரியுமா? வேத புஸ்தகம் தான். உலகத்தில் எல்லார் வீட்லேயும், கிட்டத்தட்ட அநேகமாக எல்லா வீட்லேயும் இருக்கிற புஸ்தகம் வேத புஸ்தகம் தான். இப்படிப்பட்ட ஒரு புஸ்தகம். இந்த புஸ்தகம் என்ன செய்யுது? இட் கிரியேட்ஸ் எ ரிலேஷன்ஷிப். இந்த புஸ்தகம் நம்மை படைத்த ஆண்டவரோடு நமக்கு உறவை ஏற்படுத்துகிறது. அந்த உறவை குறித்து 3 காரியங்களை அவர் பகிர்ந்து கொள்கின்றார். 2வது பாருங்கள், 2 புத்திமதிகள் கரெக்டாக சொல்கிறாரு. அது என்னென்னா, வேதத்தை புறக்கணிப்பதினாலும் மறுப்பதினாலும் ஏற்படக்கூடிய விளைவுகளை அவர் கூறுகிறார். ஸோ இந்த 5 காரியங்களை நாம் என்ன செய்ய போகிறோம்? குறைந்த சிறிது நேரம் தியானிக்க போகிறோம். கண்களை மூடி பரிசுத்த அபிஷேகத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ராஜா, நீர் எவ்வளவு நல்ல ஒரு சுவாமி. நீர் எங்களோடு பேசுவதற்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அடியேன் பேசும்போது என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு வார்த்தையும் என் வாயிலிருந்து வராதபடி காத்துக்கொள்ளுங்க. நாம் தகப்பன் எங்களுக்கு அருமையாக கொடுத்த இந்த மகா பெரிய பரிசுக்காக நன்றி. வேதத்தை வாசிப்பது, அதை தியானிப்பது, மற்றவர்கள் பகிர்ந்து கொள்வது நீங்கள் கொடுத்த மகா பெரிய சாக்கியம் ஆண்டவரே. அதை நான் உம்முடைய பிரியத்துக்கு செய்ய கிருபை செய்யுங்க. உண்மை மட்டும் உயர்த்துகிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமாம். சரி, 5 காரியங்கள் நான் சொன்னேன்ல, அது ஃபஸ்ட்டு பார்ப்போமா? முதலாவது, வேத வசனங்களை கூர்ந்து கவனிக்க வேணும். we should pay attention to the word of God. 2வது, வேத வசனங்களை நாம் நம்ப வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். we should believe and obey. 3வது, ஊக்கமுள்ள விடாமுயற்சியுடன் மந்தமாக அல்ல வேதத்தை நாம் படிக்க வேண்டும். diligently study. diligent அழகான இங்கிலீஷ் வார்த்தை. அதாவது ஊக்கமாக அப்படியே நம்ம அதை அப்படி படிக்க வேண்டும். இது 3ம் நமக்கும் வேதத்துக்கும் ஒரு உறவை அது வெளிப்படுத்த போகிறது. கடைசி நான் 2 சொன்னேன். வேதத்தை மரியாதையுடன் படிக்க வேண்டும். we should respect the word of God. we should not rebel. அதை போய் நம்ம என்ன செய்யக்கூடாது? கேள்வி கேட்டுட்டு இருக்கக்கூடாது. கடைசியாக, பாவத்துக்கு சாக்கு போக்கு சொல்லவே கூடாது. நாமெல்லாம் யார்? பாவிகள். நாம் நம்முடைய எண்ணத்தினால் பாவம் செய்கிறோம், நம்முடைய வார்த்தையினால் பாவம் செய்கிறோம், நம்ம நடக்கையினால் பாவம் செய்கிறோம். இதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ நம்ம பாவத்தை சாக்கு போக்கு சொல்லாமல் புனிதத்தில் தொடர்ந்து இருக்க வேண்டும். we should pursue holiness. ஏன்னா ஆண்டவர் புனிதர். நமது ஆண்டவர் புனிதர். நம்ம அவருடைய பிள்ளைகள். நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்? புனிதம் இருக்க வேண்டும். ஆக இந்த 5 காரியங்களை நாம் சிறிது நேரம் பார்க்க போகிறோம். அப்படி வேத புத்தகத்தை வச்சுங்க. அந்த சில பகுதியில் சொல்ல நீ நோட் பண்ணி வச்சிங்க. முதலாவது நான் சொன்னேன், கூர்ந்து கவனிக்க வேண்டும். பே அட்டென்ஷன் டு த வேர்ட் ஆஃப் காட். இது ஒரு அழகான 4 வசனம் இருக்குது. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் 1-4 நோட் பண்ணிக்க. நான் சில வசனங்களை மட்டும் வாசிக்கிறேன். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1-4. அதில் முதலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும் அப்படின்னு போடுறார். என்னத்தை நம்ம கேட்டோம், என்னத்தை நம்ம கவனிக்க வேண்டும் என்பதை 4வது வசனத்துக்கு என்ன தெரியும் பாருங்கள். 4வது வசனத்துக்கு வாங்க. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ரட்சிப்பு, சால்வேஷன். எத்தனை பேர் அதை உணர்றோம்? இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தை சிந்தி, மாசற்ற இரத்தத்தை சிந்தி நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். How many of us realize that? நாம் சாதாரணவர்கள் அல்ல. கிறிஸ்தவர்களாகிய நாம் சாதாரணவர்கள் அல்ல, ரட்சிப்பை பெற்றவர்கள். அந்த ரட்சிப்புனா என்ன? அந்த ரட்சிப்பு என்ன பண்ணுச்சு? 2 காரியங்கள் நமக்கு பண்ணுச்சு. ஒன்று,
பாவத்திலிருந்து நம்மை மீட்டது. பாவத்திலிருந்து நம்மை மீட்டது. பாவம்னா என்ன? வேதம் என்ன சொல்லுகிறது? 1 யோவான் 3:4 நீ வாசித்து பாருங்க. நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். நம்ம நினைக்கிற பாவம்லாம் வேற, அது பாவம் தான். பட் ஆனால் அதை விட பாவம் இருக்கு பாருங்க. நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். எல்லாத்தையும் எடுத்து நம்ம கையில் கொடுத்துருக்காரு ஆண்டவர். எல்லாம் நம்மகிட்ட கையில் கொடுத்து இருக்கு. யார் தப்பிச்சிக்கலாம் அதுலேருந்து? ஆதாம் ஏவாள் வேணால் தப்பிச்சிக்கலாம். அவங்க அந்த காலத்தில் பைபிள் கிடையாது. நம்ம தப்பிக்கவே முடியாது. நம்ம கையில் கொடுத்துருக்காரு ஆண்டவர். நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். அப்படியே நீங்கள் 1 யோவான் வாசித்து பார்த்தீங்கன்னா 5வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் வரும், அநீதியும் பாவம்தான். அநீதியும் பாவம்தான். ஆக நம்முடைய வாழ்க்கையில் மிக நம்ம கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய ரட்சிப்பை நாம் உணர வேண்டும். ரட்சிப்பின் முதல் ஸ்டெப் என்ன? பாவத்திலிருந்து மீட்பு. 2வது பாருங்கள், இந்த ரட்சிப்பு நமக்கு என்ன பண்ணியிருக்கு? கட்டுகளிலிருந்து விடுதலை. இது சாத்தானுடைய ராஜ்யம். ஆனால் காட் இஸ் இன் கண்ட்ரோல் அப்படி ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் அது லௌகீக தலைவன் யார்? சாத்தான். அவன் தான் என்ன பண்ணுறான்? கட்டுகள் மூலமாக நம்ம அப்படி கட்டி வைக்கிறான். பழக்க வழக்கத்தில் கட்டு. இந்த தடவை எங்கள் மெடிக்கல் கான்ஃபரன்ஸில் சைக்கியாட்ரிக் கான்ஃபரன்ஸில் தீம் என்ன தெரியுமா? ஹவு டு பிரேக் பாண்டேஜ் ஃப்ரம் இந்த செல்ஃபோன், இந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ். சப்ஜெக்டை பேசலை அவங்க. இந்த பாண்டேஜ் எப்படி உடைக்கிறது அவங்களுக்கு தெரியல. அது ஆண்டவரால் தான் முடியும். கட்டுகள், கட்டு, குடும்பத்தின் மேல் கட்டு, தொழில் மேல் கட்டு, பணத்தின் மேல் கட்டு, பொருள்களின் மேல் கட்டு. கட்டு இல்லாத மனிதனே கிடையாது. ஆனால் ஆண்டவர் ஒருத்தர் தான் நம்மளை விடுதலை கொடுக்க முடியும். குமாரன் விடுதலை ஆக்கினால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள். ஆக நாம் நம்முடைய ரட்சிப்பை குறித்து மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை இலவசமாக கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு சும்மா இல்லை, அவர் ஒரு வேதவசனம் சொன்னார் பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம் இருக்குது. யோவான் 5:39. வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் என்று உண்டு என்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறீர்களோ அவைகளே. 2 காரியம். நமக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டாரு. வேத புஸ்தகத்தை கையில் கொடுத்துட்டு என்ன சொல்கிறாரு? எங்கே இருக்குது வேத நமக்கு நித்திய ஜீவன்? வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணிக்கல. என்னை குறித்து சாட்சி கொடுப்பது. என்னை ஆண்டவரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரே வேளை வேத புஸ்தகத்தை படிக்கணும். ஆக நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று உண்டு. வேதத்தை படிக்கும் பொழுது, தனிமையில் படிக்கும் பொழுது கவனமாக படிக்க வேண்டும். ஒரு சாதாரண புஸ்தகத்தை படிக்கிறோமா படிக்கக்கூடாது. 2வது, இன்றைக்கி அழகான ஒரு சங்கீதம் வாசித்தாங்க, 1வது சங்கீதம். அந்த வாசிக்கும் போது கவனித்து கேட்கணும். ஆலயத்தில் வேத வசனங்கள் வாசிக்கும் பொழுது கவனித்து கேட்க வேண்டும். போதகர் பேசும் பொழுது கவனித்து கேட்க வேண்டும். வேத வசனங்களை கவனித்து நாம் கேட்க வேண்டும். ஒரு பையன் போகிறான், திடீர்னு ஒரு காட்டுப்பகுதி வருது. அந்த காட்டுப்பகுதியை கடந்து போகணும். சரியா? அவன் என்ன செய்கிறான்? பயந்து ஏசப்பான்னு சொல்லிட்டு ஓடிடுறான். ஓடி அந்த பக்கம் போயிடறான். அப்பாடா அப்படின்னு. இன்னொருத்தன் வரான். அவன் என்ன செய்கிறான்? உள்ளே போயிட்டு ஒரு சந்தோஷமாக போகிறான். ஆஹா, என்ன குளுமையாக இருக்குது இந்த காட்டுப்பகுதி. சரக்கு பறந்து சத்தம் கேட்குது. எல்லாம் அந்த கால் வச்சு நடந்து போகும்போது அப்படி பார்க்குறான். திடீர்னு ஒரு அணிலேருந்து உட்காந்து ஒரு கொட்டையை சாப்பிடுது. அங்கே பார்த்து 2 குருவி கத்திக்கிட்டு இருக்கு. அப்படி சந்தோஷமாக பார்த்துட்டு அவன் கடந்து போகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுது. அவனும் கடந்து போயிட்டான். அதில் யார் பெனிஃபிட் ஆனவன்? 2வது போனவன். வேதத்தை அப்படி தான் படிக்கணும். ஐயோ காலையில் வந்தாச்சா, சரி எதோ படிச்சுட்டு போவோம், அது வாசிட்டு போகக்கூடாது. அதை சந்தோஷமாக படிக்க வேண்டும். ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி. ஐஸ்கிரீம் எப்படி சாப்பிடுவோம்? பாதியில் தூக்கி போடுவோமா? கடைசி வரைக்கும். அதுபோல் நாம் வேதத்தை எப்படி படிக்கணும்? உணர்ந்து சந்தோஷமாக நாம் படிக்க வேண்டும். அதற்கு நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். கவனக்குறைவுடன் படிக்கும் பொழுது என்ன ஆகுது? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் வளர்ச்சி அடையாது. ஆவிக்குரிய ஜீவம் வளர்ச்சி அடைவதற்கு நமக்கு தேவை வேதத்தை நாம் கவனமாக படிக்க வேண்டும். ஆவியில் சறுக்கு, ஸ்பிரிச்சுவல் ட்ரிஃப்டிங் இஸ் வெரி டேஞ்சரஸ்.
சர்ச் பண்ணி நினச்சிக்கோ, நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் பார்த்தா அவங்க ஒன்றுமே இருக்காது. ஆக நாம் மிகவும் கவனமாக வேத வசனத்தை கவனித்து பார்க்க வேண்டும். ரெண்டாவது நான் சொன்னேன், அதை நம்பி கீழ்ப்படிய வேண்டும். இதுக்கு ஒரு பகுதி இருக்குது. எபிரேயர் 3:12, சகோதரரே, ஜீவன் உள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். சாத்தான் நம்மளை எப்படி தூக்குவான் தெரியுமா? ஆண்டவர் செஞ்சிடுவாரா, முடியுமா அப்படின்னு சொல்லி நமக்குள்ளவர என்ன செய்வான்? அந்த அவிசுவாசம் என்கின்ற விதையை போடுவான். அதனால் நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அவிசுவாசத்துக்கு ஆண்டவர் என்ன வச்சுருக்காருன்னு ஒன்று இருக்குது. அது அப்படியே கீழே வந்தீங்கன்னா 18வது வசனத்துக்கு வாங்கலாம். 18வது வசனத்துக்கு வாங்க. அந்த 18வது வசனத்தை பாருங்கள். என்னுடைய இறைப்பாடுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? ஆண்டவருக்கு பிடிக்குமில்லாத ஒன்று அவருடைய கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அவிசுவாசம் ஆண்டவருக்கு பிடிக்காது சொல்லிட்டு 19வது வசனத்தை பாருங்க. ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோமே. இதை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால் அப்படியே நீங்கள் பழைய ஏற்பாட்டுக்கு போகணும். என்னாகமும் 13-14 அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அது என்ன நடக்குது? ஆண்டவர் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாரு. பாலும் தேனும் ஓடும் கானான் தேசத்துக்கு உங்களை அழைத்து செல்கிறேன். ஆனால் அவங்க ஒத்துக்கிட்டாங்களே? அதை இல்லை. ஆண்டவர்கிட்ட அவங்க வந்து வாக்குவாதம் பண்ணி ஆண்டவர் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. நடந்தது என்ன? அவருடைய ஆசீர்வாதத்தை பெறாமல் அவருடைய கோபத்துக்கு ஆளானார்கள். என்ன செஞ்சார் ஆண்டவர்? 38 ஆண்டுகள் அவங்களை அலைக்கழித்தார். அலைக்கழித்து அப்படி பேசுகிறவங்க யாரும் உயிரோடு இல்லாத அளவுக்கு எல்லாரையும் முடித்து தள்ளிட்டு தான் மற்றவங்க தான் என்ன செய்கிறாங்க? கானான் தேசத்துக்குள் போகிறார்கள். ஆனால் நமக்கும் அநேக நேரத்தில் பார்த்திங்கன்னா 2 காரியங்கள் நம்மை ஆண்டவரிலிருந்து விளக்குகிறது. ஒன்று நம்பிக்கையின்மை, அன்பிலீஃப். அப்படியே நமக்கு உலக ரீதியான காரியங்கள் நம்ம எல்லாத்தையும் நினச்சிட்டு நம்ம வந்து அவரை நம்பிக்கை இல்லாமல் நாம் சில காரியங்களை நாம் செய்கிறோம். 2வது சந்தேகம், டவுட். இது 2ம் ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத ஒரு காரியங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இட்ஸ் எ டேஞ்சரஸ் ஆட்டிடியூட் டு கல்டிவேட். ஆவிக்குரிய ஜீவியத்தை நான் வளரணும்னா இது 2 நமக்கு இருக்கவே கூடாது. என்னது? நம்பிக்கையின்மை, அடுத்தது சந்தேகம். அது 2ம் நாம் தவிர்த்தா தான் நமக்கு வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும். 3வது பாருங்கள், நான் என்ன சொன்னேன்? ஊக்கமுள்ள விடாமுயற்சியுடன் நாம் வேதத்தை அணுக வேண்டும். மந்தமாக அல்ல, ஸ்லக்கிஷாக இருக்கக்கூடாது. வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஊக்கமுள்ள விடாமுயற்சியுடன். அதான் அந்த சொன்னேன்ல, இந்த யோவான் 5:39 இங்கிலீஷில் வாசித்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டிலிஜென்ட்லி ஸ்டடி த ஸ்கிரிப்சர். அழகான வார்த்தை. எடுத்த உடனே அது வாசித்தோடனே அப்படி நிமிர்ந்து உட்காரணும். டிலிஜென்ட்லி ஸ்டடி த ஸ்கிரிப்சர். சும்மா வாசிக்காதப்பா, அதை வந்து அப்படி வாசிக்கணும் நீ அப்படின்னு. சரியா? இதை குறித்து ஒரு பகுதி இருக்குது, அப்படி நோட் பண்ணிக்கங்க. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 11 ஆரம்பித்து 6ஆம் அதிகாரம் 12 வரைக்கும் இருக்குது. பட் ஒரு சில வசனங்கள் மட்டும் நான் வாசிக்கிறேன். காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவரானீர்கள். அதாவது ஒரு குழந்தைக்கு என்ன வேணுங்க? பால். குழந்தையாகவே இருந்தால் முடியுமா? நம்ம சந்தோஷப்படுவோமா? நம்ம குழந்தை வந்து பால் குடிச்சிட்டே இருந்தால் சந்தோஷப்படுவோமா? அது என்ன எழுந்து நடக்கணும், அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும், நம்ம சந்தோஷப்படணும். அதுபோல் ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் நாம் வளர வேண்டும். இங்கே என்ன சொல்கிறார் பாருங்கள். நீங்கள் வந்து இன்னும் எப்படி இருக்கீங்க? பால் குடிக்கிற ஆளாக தான் இருக்குப்பா சொல்லிட்டு அப்படி கீழே வராரு பாருங்கள். 14வது வசனத்தை பாருங்கள். 5:14 பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களுடைய பூரண வயது உள்ளவர்களுக்கே தகும். நம்ம வந்து முதிர்ச்சி அடையும் போது நமக்கு தெரியும். என்ன தெரியும்? நன்மை தீமை தெரியும். ஆக ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் வந்து எப்படி இருக்கணும்? வளர வேண்டும். அதுக்காக தான் ஆலயத்துக்கு வரோம். இன்றைக்கி என்ன போதகம் சொல்ல போகிறாரு, அது மூலம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்று ஒரு ஆவலோடு ஓடி வருகிறோம். நான் வந்து சிஎஸ்சி சபையை சேர்ந்தவன். எங்களுக்கு வந்து ஒரு உண்டு. எங்கள் பாஸ்டர் வந்து அந்த புல்பீட்டில் அந்த ஆல்டர் நின்று அப்படி எங்களை பார்த்து சொல்லுவார், எல்லாரும் முட்டிக்கால் போட்டு தங்களுடைய சோதித்து அறியுங்கள் என்று.
இப்படி வைத்த ஒரு சின்ன கலக்கலக்கம். ஐயோ நம்ம என்ன செஞ்சோமோ தெரியலையே ஆண்டவரே, மன்னிங்கப்பா. அதுபோல் ஆலயத்திற்கு நம்ம வருவது ஒரு காரணத்துக்காக வருகிறோம். ஆண்டவர் நீங்கள் என்ன பேச போகிறாரு பாஸ்டர் மூலமாக என்று நாம் வந்து நம்ம என்ன செய்யணும், அதில் பூரணப்பட வேண்டும், முதிர்ச்சி அடைய வேண்டும். இன்னும் பால் குடிக்கிற பிள்ளையாவே இருக்கக்கூடாது. ஆண்டவர் நல்லவர், இறக்கம் உள்ளவர், அது சந்தோஷமான விஷயம்தான். இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன? அப்படியே 6ஆவது அதிகாரத்துக்கு வாங்க, 11வது வசனத்துக்கு வாங்கினேன். நீங்கள் அசதியாயிராமல், இப்படி அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீதிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்வதை பின்பற்றுகளாய் இருங்கள். வாக்குத்தத்தமான வசனங்கள் என்ன ஆண்டவர்களை வழி நடத்தினவர் சொன்னார். டாக்டர் உங்களுக்கு தெரியுமா, கிட்டத்தட்ட 7000க்கு மேலான வாக்குத்தத்தங்கள் வேத புஸ்தகத்தில் இருக்கிறது சொல்லிட்டு அதோட நிகழ்த்தில் அந்த வாக்குத்தத்தங்கள் நம்மை சந்தோஷப்படுத்துவதற்கோ உங்களை கொஞ்சம் குழாவுறதுக்காக இல்லை, உங்களை தயார்படுத்துவதற்காக, இந்த உலகத்தில் வாழ்வதற்காக, இந்த உலகத்தில் வருகிற கஷ்டங்களை மேற்கொள்வதற்காக உங்களை தயார்படுத்துவதற்கு அந்த வாக்குத்தத்தங்களை அவர் கொடுத்திருக்கிறார். ஆக பாருங்கள், நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசினாலும் நீதிய பொறுமையினாலும் சுதந்திர குழுக்களாய் பின்பற்றுகளாய் இருங்கள் சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்கள். உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாய் இருக்கிறோம். இந்த எபிரேயர் பகுதி ஒரு ஆழமான ஒரு பகுதி. நமது ஆண்டவர் நம்முடைய குணாதிசயம் மிகுந்த அக்கறை உள்ளவராக இருக்கிறார். இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். எப்படி நம்ம நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களாக இருக்கணும், சம்பாதிக்கிறது அடுத்தது என்ன செய்யணும் நினைப்போம், நல்ல பிள்ளைங்களாக இருக்கணும். அதே போல தான் ஆண்டவர் நம்முடைய குணாதிசயங்கள் மிகுந்த அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அது நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எந்த நேரத்திலையும் நமக்கு ஒரு மேன்மை வரக்கூடாது, மேட்டிமை ஆண்டவர் பிடிக்காத ஒன்று. நம்ம எதிலையும் தாழ்மையாக இருக்க வேண்டும். அப்படி நம்ம ஆசையாக, அதனால தான் சொல்கிறாரு, நீங்கள் அப்படி ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசிரியாய் இருக்கிறோம். ஆக இந்த நேரத்தில் நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். ஆக நாம் இந்த விடாமுயற்சியும் கடின உழைப்பையும் எங்கே காமிக்கணும்? வேத புஸ்தகத்தில் காமிக்கணும். வேத புஸ்தகத்தை அதிகமாக நாம் வாசிக்க வேண்டும். we should fall in love with the word of God. அந்த வார்த்தையின் மேல் நம்ம அதிகமாக நேசிக்க நாம் மிகவும் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக மாற அனுப்போம். இட்ஸ் அ ப்ராசஸ், கண்டினியூஸ் ப்ராசஸ். அதுக்கு முடிவே கிடையாது. அது என்ன சொன்ன ஆரம்பத்தில் நான் சொன்னேன், அது ஆண்டவரோடு நமக்கு ஒரு உறவை ஏற்படுத்துகிறது. இந்த உலகத்தில் அநேக உறவுகள் உண்டு, ஆனால் எல்லா உறவுகளும் தற்காலிகமானது. மிக க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறாங்களே, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், பார்த்தா அவ்வளோதான், ஒரு டைமில் முடிஞ்சிடும். ஆனால் இந்த உறவு இருக்குது பாருங்கள், என் கடைசி மூச்சு வரைக்கும் என்ன இந்த புத்தகத்தை யாரும் அனுப்பிக்க முடியாது. அவரை அறிந்து கொள்வதும் அவர் முழுமை பெற முடியாது. ஏன்னா அவர் இன்ஃபினிட் காட். அவரை நீங்கள் புரிந்து கொள்ளவே முடியாத ஆண்டவர், அப்படிப்பட்ட ஆண்டவர். ஸோ அவரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசை நமக்கு கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நமக்கு இருக்க வேண்டும். ஆக நாம் செய்ய வேண்டியது என்ன? 3 காரியங்கள். 1 வேத வாசிப்பு, 2வது ஜெபம், 3வது மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று 3 காரியங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகளாக நமக்கு இருக்க வேண்டும். கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, வாழ்க்கை முறை. இட்ஸ் நாட் a religion, it's a way of life. மற்றவர்கள் நம்மை பார்க்கின்ற வேத புஸ்தகம் நாம். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? இந்த கிடியன் வேத மினிஸ்ட்ரியில் சேர்ந்த பிறகு எனக்கு ஒரு ஆட்டம், ஐயோ அந்த புஸ்தகம் நான் கொடுக்குறேன், நானே எப்படி இருக்கிறேன். அதுக்கு மேலே எனக்கு ஒரு ஆசை, வேதத்தை நிறையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அது போயிட்டே இருக்குது. ஆக நாம் வேதத்தை வாசிப்பதில், ஜெபிப்பதில், மற்றவர்களுக்கு சேவை செய்வதில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? மிகவும் ஆசை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு ஹாபீஸ் இருக்குது. சில நேரம் தோட்டம் பார்ப்பாங்க, சில விளையாட்டுக்கு போவாங்க, சில டிவி பார்ப்பாங்க. அதெல்லாம் என்ன டைம் இருந்தாலும் நம்ம உட்காந்து பார்ப்போம். எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும், எவ்வளோ தான் வேலை இருந்தாலும் நைட்டு உட்காந்து பார்த்துருவேன். அதே போல் வேத புஸ்தகத்தை நமக்கு இருக்கணும். ஐயோ நீ ரொம்ப டயர்டாக, நான் செஞ்சுருக்கேன் அப்படிலாம், ஆண்டவர் நீ ரொம்ப டயர்டாகிட்டேன், நாளைக்கு நான் சேர்த்து வாசித்தரேன்னு படுத்துருவேன். நாளைக்கு நான் மறந்து போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கு வேண்டிய நம் வேலைகளை நாம் செய்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் நம்மேல் கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய கிருபை ஒரு மகத்தானது. தகுதியற்ற நம்மேல் காட்டப்படுகிற ஈவு.
நம்ம ஒன்றுக்கு தகுதியே கிடையாது. இன்றைக்கெலாம் ஆண்டவரை பற்றி பேச எனக்கு ஒரு தகுதி கிடையாது. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், தகுதியில்லாத நம்மை தகுதிப்படுத்தி அழகு பார்க்குற ஆண்டவர். அதனால தான் அங்கே நிற்கிறேன் நான். சரியா? அந்த தகுதி என்ன செய்யுது? கடினமான நம்ம இதயத்தை என்ன ஒரு கனி கொடுக்கும் ஒரு இதயமாக மாற்றுகிறது. ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன? ஆண்டவருக்காக நாம் கனி கொடுக்க வேண்டும். கனி கொடுப்பதுன்னு என்ன? மற்றவருக்கு ஆண்டவரை என்ன செய்யணும்? நாம் ஆண்டவரை என்ன செய்யணும்? இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இப்படி ஆண்டவர் இருக்கிறார், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி ஆண்டவர் இருக்கிறார், ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் ஈரோடுலேருந்து வந்தோம், 3 காரில் வந்தோம். இந்த கன்வென்ஷனுக்கு வந்தோம். ஒரு இடத்துல போய் சாப்பிட்டோம். முடித்தோடனே எங்கள் ஆக்சுவலி சிஸ்டர் சொன்னாங்க, டாக்டர் எல்லாருக்கும் அங்கே இருக்க வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம பைபிளை கொடுப்போம். சும்மா எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம். அவங்களுக்கு அவங்க முகத்தில் பார்த்து சந்தோஷம் இருக்கு பாருங்கள், அதுக்கு ஈடு இணையே கிடையாது. ஒரே சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ்ன்னு ஒரு 15 வேத புத்தகத்தை கொடுத்துட்டோம் நாங்கள் சாப்பிட வரத்துக்கு, முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே. ஆக நாம் இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்த வேண்டும். இப்படி ஆண்டவர் இருக்கிறார். உங்களுக்கு பிரச்சனையா? ட்ரை ஜீசஸ் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்குள் வைத்துக்கொள்ளக்கூடாது, எனக்குள் வைத்துக்கொள்ளக்கூடாது. இல்லை நம்ம ஒரு கார் வாங்கணும்னு சொல்கிறோம், இந்த கார் ரொம்ப சூப்பராக இருக்குங்க, இந்த மாதிரி கார் வாங்குங்க. ஒன்றும் இல்லை, சின்ன ஹோட்டலுக்கு போனால் கூட அந்த ஹோட்டல் தோசை ரொம்ப சூப்பராக இருக்கும் போங்க அப்படி சொல்லும் போது உலக ரட்சகரி அவரை நம்ம என்ன செய்யணும்? மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். 4வது பாருங்கள், இது 3 முடிஞ்சு போச்சு. ஆண்டவரோடு நமக்குள்ள வேதத்துக்கு நமக்கு உறவு, வேதத்துக்கும் நமக்கும் உள்ள உறவு, வேதத்துக்கு நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை வெளிக்காட்டுகிறது. இங்கே பாலாவே பண்ண முடியாது. வேதத்தை நான் நேசிக்கவில்லை என்றால் தேவனை நேசிக்கவே முடியாது. ஒரு பெரிய ஃபிலாசபர், அவர் 3 PhD வாங்கினவர் லிங்குவிஸ்டிக்ஸில். லிங்குவிஸ்டிக்ஸ்னால் மொழிகளை பற்றி படிக்கிற ஒரு இது. அது முடித்தோடனே அவருக்கு ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டார். இந்த வேத புஸ்தகம் தப்புன்னு நான் ப்ரூவ் பண்ணாமல் நான் அடுத்த வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லி என்ன பண்ணார்? ஒரு பெரிய, அவர் ரொம்ப பணக்காரர், பெரிய ஹோட்டலில் ரூம் எடுத்து படிக்க உட்காந்தார். நடந்தது என்ன? 15 நாளில் புக் எடுத்துக்கிட்டு இப்போ அலைஞ்சிட்ருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் கடவுள் அப்படின்னு சொல்லி இந்த வேத புஸ்தகத்தை ஒன்றும் பண்ண முடியாது, எந்த சக்தியும் இதை ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட வேத புஸ்தகம் நம்ம கையில் இருக்குது. எத்தனை பேருக்கு இந்த மகிமை தெரியும்? நான் 45 வருஷமாக சர்ஜனாக இருக்கேன். எங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா முந்திலாம் எல்லாரும் தலையின் கடையிலும் வேத புஸ்தகம் இருக்கும், எங்கள் ரூம்லேயும் பைபிள் இருக்கும். இப்போ போய் பார்த்தீங்கன்னா இல்லைங்க என்ன இருக்குது? செல்ஃபோன். 1 இல்லை 2. நேற்று ஒரு கேஸ் முடிச்சுட்டு ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே அது என்ன சொல்லுது? அங்கிள் செல்ஃபோனை கொடுங்க, அப்பாட்ட பேசணும். அவன் நினச்ச, ஆண்டவரே என்ன எங்கே போயிட்டுருக்கு உலகம்? வேத புஸ்தகத்தை நாம் அதிகமாக, வேதத்தை நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும். சரி, 4வது வாசியம் சொன்ன பாருங்கள். வேதத்தை படிக்கும் பொழுது மரியாதையுடன் படிக்க வேண்டும், கிளர்ச்சியுடன் இல்லை. வேதத்தை நாம் தியானிக்க வேண்டுமே தவிர அதை கூறு போடக்கூடாது. அதுக்கு ஒரு வசனம் இருக்குது பாருங்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29வது வசனம். எபிரேயர் 10:29. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரனாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். நம்முடைய ஒவ்வொரு செய்கைக்கும் பலன் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் வருவேன்ப்பா, நீ செய்த காரியங்களுக்குள்ள பலன் உனக்கு தருவேன். அந்த நேரத்தில் இரக்கம் கிடையாது, அந்த நேரத்தில் வேறு எதுவும் கிடையாது. நியாயாதிபதியாக வரப்போகிறார். நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த வசனம் அப்படியே நம்மளை குத்துகின்ற ஒரு வசனம். நம்ம எத்தனை நேரத்தில் இப்படி பண்ணியிருக்கிறோம்? ஒரு பிரச்சனை வந்த உடனே அவ்வளோதான், ஆர்டர் தூக்கி போட்ட வேண்டியதான். ஆக நம்ம இன்அட்டென்ஷன் டு த வேர்ட் ஆஃப் காட், அந்த வேர்டு வசனங்களை வாசிக்கும் பொழுது நாம் அப்படி கவனமாக செய்ய வேண்டும். அந்த ஒரு இன்அட்டென்ஷன், அதாவது கவனக்குறைவாக நாம் அதை வாசிக்கவே கூடாது. அப்படி வாசிக்கிறவங்க யாருக்கு தெரியுமா? நான் புத்தகத்தை தான் படித்தேன். அவர் எழுதியிருக்காரு, வேரன் வைரஸ் பீன் ஒரு மனிதனுடைய புத்தகத்தை நான் படித்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். என்னை மிகவும் கவர்ந்த ஒரு மனிதர், அவர் புத்தகம் ரொம்ப பிடிக்கும். அவர் சொல்கிறாரு, அப்படி நீ இருந்தீன்னா டிராஃபிக் ரூலு தெரியாத டிரைவர் போல் நீ இருப்ப. டிராஃபிக் ரூல் தெரியாத டிரைவர் என்ன ஆவான்? எங்கே போய் சேருவான்? ஜெயிலுக்குள்ளே தான் போவோம். அதுபோல் நீ இப்படி இருந்தீங்கன்னா ஆண்டவரை பார்க்கவே முடியாது. ஆக ஒரு வசனத்தை மட்டும் இந்த பகுதியில் நாம் ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும்.
அது எபிரேயர் 10:21. எபிரேயர் 10:21. ஜீவனுடைய தேவனுடைய கையில் விழுவது பயங்கரமாக இருக்கும். வேத புஸ்தகம் நம்மை ஊக்குவிக்கிற புஸ்தகம் தான், ஆனால் நம்மை எச்சரிக்கின்ற ஒரு புஸ்தகம். நம்மை காஷன் பண்ணும், கேர்ஃபுல்லாக இருப்பா, ஆண்டவர் கையில் விழுந்த தொலைஞ்ச நீ வேறு யார் கையிலையும் விழலாம், ஆண்டவர் கையில் விழுந்தால் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. கடைசியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, பாவத்திற்கு சாக்கு போக சொல்லக்கூடாது. இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க. இப்போ இதில் ஆல் இந்த கேம். நிறைய யங்ஸ்டர்ஸ்ட்டை பேசும்போது எப்படிலாம் வாழ்வாங்க. ஒருத்தர் என்ன கேட்டான், கிறிஸ்தவ பையன், இஸ் இட் அப்ளிகபிள் டுடே? இது பைபிள் இதெல்லாம் இருக்குது. இன்னும் பாவத்திற்கு சாக்கு போக்கு சொல்லாமல் விடாமுயற்சியுடன் புனிதத்தை தொடர வேண்டும். ஹோலினஸ். ஆண்டவர் நம்மளிடம் எதிர்பார்ப்பது என்ன? ஹோலினஸ். இந்த ஹோலினஸ் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. குடும்பத்தில் ஹோலினஸ், நம்முடைய தொழிலில் ஹோலினஸ், நம்ம சபையில் ஹோலினஸ், சொசைட்டியில் ஹோலினஸ், ஆவிக்குறி ஜீவியத்தில் ஹோலினஸ். 5 ஹோலினஸ் இருக்குது. அதில் நம்ம மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதுக்கு ஒரு வசனம் கொடுத்துருக்காரு பாருங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14-17 வரைக்கும் இருக்குது. 2 வசனத்தை பார்த்து பிடிக்க போகிறோம். யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. இது எக்ஸ்பிளைனே பண்ண வேண்டாம். வெரி பிளண்ட் ஸ்டேட்மெண்ட். வித்தவுட் ஹோலினஸ் நோபடி கேன் see God. சரியா? அப்படி அடுத்த 15ஆவது வசனம் பாருங்கள். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். பாருங்கள், இதுதான் நம்ம தீட்டுப்படுத்துறது. என்ன தீட்டுப்படுத்து பாருங்கள்? கசப்பான வேர். நம்மை கசப்பானது, ஹேட்ரட், ப்ரைட் அண்ட் ஹேட்ரட் காட் ஹேட்ஸ். அந்த கசப்பான, அவரை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல, என்ன அப்படி பண்ணிட்டார். ஆண்டவருடைய மன்னிப்பு நமக்குள்ளே இருக்க வேண்டும். 16ஆம் வசனம் பாருங்கள். ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனுக்காக தன் சேஷபுத்திர பாத்திரத்தை விட்டு போட்ட ஏசாவை போல் சீர்கட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஆக நாம் இதான் நம்ம எச்சரிக்கின்ற ஒரு பகுதி. சரி, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள், ரொம்ப சந்தோஷம். அது ஒரு ஆன்மீக நியாயப்படுத்துதல். நம்மளை ஆன்மீகத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்மை நீதிமானாக மாற்றிட்டார். நம்ம மோசமானவங்களாக இருந்தோம், அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரித்து நம்மை நீதிமானாக மாற்றிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நின்றக்கூடாது. அது அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். அது என்ன? நம்மை புனிதப்படுத்த வேண்டும். ஜஸ்டிஃபிகேஷன் ஷுட் லீட் டு சாங்டிஃபிகேஷன். நம்மளை ஜஸ்டிஃபை பண்ணிட்டார், நீங்களும் நீதிமான்கள் ஆகிட்டீங்கப்பா ரத்தத்தினால சொல்லிட்டு அப்படியே சந்தோஷமாக இருக்க முடியாது. நம்ம அதை இட் ஷுட் டிரான்ஸ்ஃபார்ம் மீ, என்னை மாற்ற வேண்டும். இந்த குணாதிசயங்களை உடைத்தெறிய வேண்டும், என் சுயத்தை உடைக்க வேண்டும். அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த புனிதப்படுத்த முடியும். அப்போ என்ன? நம்ம புதிய மனிதனாக மாற்றப்படுகிறோம். ஒரே பகுதி சொல்கிறேன், நோட் பண்ணி வீட்டில் போய் வாசித்துங்க, டைம் இல்லை. கொலேசியர் 3:12-18 வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். புதிய மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சுருக்கமாக நான் சொல்கிறேன். அந்த புதிய வாழ்க்கை என்பது முடிந்தவரை எல்லா மனிதனும் சமாதானத்தோடும் அன்புடனும் நம்பிக்கையிலும் குணாதிசயங்களும் ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தமாக வாழ்வதாகும். ஆண்டவருக்கு முன்பாக நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். மற்றவங்களுக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை. மற்றவங்க முன்னால் நம்மளை பெரிய ஆளை சொல்லுவாங்க, இங்கே தான் தெரியும் நமக்கு எவ்வளோ ஓட்டம் இருக்குன்னு. ஆண்டவருக்கு முன்னால் நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். சரி, அதுக்கு நாம் சமாதானத்துடனும் அன்புடனும் நம்பிக்கையுடனும் நாம் வாழ வேண்டும். சரியா? ஸோ இப்போ நம்ம இந்த எபிரேயர்லேருந்து வேதத்தை பற்றி சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நாம் செய்ய வேண்டியது என்ன? ஒன்று, இந்த வேதம் என்னை மாற்ற வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் வேதம் என்னை அநேகம் மாற்றியிருக்கிறது. என்னுடைய குணாதிசயங்கள் எவ்வளவோ மாறி இருக்கிறது. ஆண்டவருக்குள் வந்த பிறகு இந்த வேதத்தை படிக்க படிக்க என்னுடைய குணாதிசயங்கள் மாறிக்கொண்டே இருக்குது. இது ஒரு சந்தோஷப்பட முடியாது. என்ன, இது நீரஜ் சோப்ரா மாதிரி உட்காந்துருக்க முடியாது. நீரஜ் சோப்ரா ஒலிம்பிக் சாம்பியன்.
4 வருஷத்துக்கு அது அந்த 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 டைட்டில் அடுத்தது பிடுங்க முடியாது. அடுத்த ஒலிம்பிக்கு அவர் தான் ஒலிம்பிக் சாம்பியன். நம்மளுடைய ரட்சிப்பு அப்படி கிடையாது. நாளைக்கே நம்ம விழுந்துருவோம். நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த வேத புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறார். மரபு வழியாக நமக்கு வரக்கூடிய சொத்தை காட்டிலும் மிகப்பெரிய சொத்து இது. மரபு வழி சொத்தை நம்ம சரியாக இல்லைன்னா போயிடும். இப்படி இது அப்படி கிடையாது. அந்த சொத்து அதை விட மேலான சொத்து. ஆக இந்த வேத புஸ்தகத்தை நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும். அது எப்படி படிப்பது? எடுத்து வாசிக்கலாமா? சங்கீதம் 119 18வது வசனம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். பாருங்க என்ன சொல்றாரு. அந்த 119 சங்கீதத்தை யார் எழுதுனா தெரியுமா? அது சரியாக கிளியராக தெரியல. ஒரு சில சொல்கிறாங்க தாவீது எழுதியிருக்காரு. தாவீது யார்? ராஜா. நம்ம வச்சுக்கோமே தாவீது தான் எழுதியிருக்காருன்னு. தாவீது ஒரு ராஜா. அவர் எழுதுறாரு பாருங்க. உங்கள் வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். அடுத்த வசனத்தை வாசிமா. பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேயும். பாருங்க என்ன சொல்றாரு. பூமியிலே நான் பரதேசி. நம்ம யாரை சொல்லுவோம் பரதேசின்னு? இங்கிலீஷ் ரொம்ப அழகாக போடுங்க. ஐ எம் ஸ்ட்ரேஞ்சர், வேகபாண்ட். பாருங்கள் தாவீதுன்னு நினச்சா அவர் எப்படி தன்னை அப்படி எப்படி சொல்கிறார் பாருங்க, எப்படி தாழ்த்துறாரு. ஐயோ நான் பரதேசி மாதிரி ஆளியா, உங்களுடைய கற்பனைகளை எனக்கு மறைக்காதீங்க என்று இந்த 2 வசனங்களை நான் வாசிக்காமல் வேதத்தை வாசிக்கிறதே கிடையாது. இந்த 2 வசனத்தை வாசிக்கும் போது அப்படியே நம்மளை அதே ப்ரிப்பேர் பண்ணி ஆண்டவர் வந்து பக்கத்தில் வந்து உட்காருவார். ஆக நாம் செய்ய வேண்டியது என்ன? இந்த வசனங்களை வாசித்து நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும். அடுத்தது என்ன செய்யணும் தெரியுமா? வேதத்தை தெரிந்து கொண்ட நாம் கம் லெட் அஸ் கோ அண்ட் ப்ராபகேட் த வேர்ட். வாங்க எல்லாருமே சேர்ந்து போய் என்ன செய்யணும்? வேதத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். எனக்கு ஒரு ஆசை, நீங்கள் எல்லோரும் என்ன செய்யணும்? ஒரு முடிவெடுங்க. இந்த மாதத்தில் ஒரு 4 பேருக்கு வேதத்தை தெரியாதவர்களுக்கு வேதத்தை கொடுக்க வேண்டும். வேதத்தை தெரியாதவர்களுக்கு வேதத்தை கொடுக்க வேண்டும். உண்மையாக அதில் அந்த முகத்தில் வர சந்தோஷத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அதுக்கு ஈடு இணையே கிடையாது. நான் வீட்டில் 3 நாள் இருக்கவே மாட்டேன். ஒரு நாள் இருந்தேன். கேஸ் மாற்ற ஒரு பையன் வந்தான். அவன் பார்த்தா இங்கே ரிங்கு அங்கே ரிங்கு இப்படிலாம் முடியெல்லாம் வச்சுருந்தான். எல்லாம் முடித்த உடனே அவனுக்கு கொடுக்குறத கொடுத்துட்டு, தம்பிக்கு வாங்க ஒரு சின்ன கிஃப்ட் தரேன் உங்களுக்குன்னு இதை கொடுத்தேன் பாருங்கள். அவனுக்கு ஒரே சந்தோஷம். ஃப்ரீயாக இருக்கும் படிங்க தம்பின்னு ஒரே சந்தோஷம் அவனுக்கு. அவன் போய் எங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் சொல்லிட்டு போயிருக்கான், டாக்டர் எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. நமக்கு தெரியாது வேதம் எப்படி வேலை செய்யணும். ஒரு முறை டோல்கேட்டு இந்த ஃபாஸ்டேக்லாம் வரத்துக்கு முன்னாடி டோல்கேட்டில் ஒரு கோயம்புத்தூர் டோல்கேட் பயங்கர பிஸியாக இருந்துச்சு. அந்த பையன் ரொம்ப டென்ஷனில் இருந்தான். அப்போ என் ஒய்ஃப் சொன்னாங்க, நீங்கள் வாங்கி பிடிப்பீங்க இந்த பையன்ட்டுன்னு. நான் சொன்னேன் பரவாயில்ல என்ன செஞ்சிருவாங்கன்ட்டு அப்படி போயிட்டு, ஹலோ தம்பின்னு சொல்லி ஒரு கிஃப்ட்டுன்னு. சார் இந்த புத்தகம் தான் சார் தேடிட்டு இருந்தேன். ஒரே சந்தோஷம் அவனுக்கு. அதை பார்த்து எனக்கு ஒரே சந்தோஷம். திட்டு நிறைய வாங்கியிருக்கேன், அது வேறு விஷயம். ஆக நாம் வந்து என்ன செய்யணும்? வேதத்தை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் கொடுக்க முடியுமோ நம்ம என்ன செய்யணும்? கொடுங்க. சரியா? ஏனென்றால் இந்த வேதம் யாரை பற்றின ஒரு புஸ்தகம்? இயேசு கிறிஸ்துவை பற்றின ஒரு புஸ்தகம். இயேசுவை பற்றி ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்குது. எபிரேயரில் எடுத்து வாசிக்கலாமா? எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். இவர், அதாவது இயேசு கிறிஸ்து, அவருடைய தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் தேவனுடைய தன்மையின் சுரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மால் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரத்தில் உட்கார்ந்தார். இதுக்கு மேலே ஆண்டவரை பற்றி இவ்வளோ ஷார்ட்டாக சொல்கிறதுக்கு வசனமே இல்லை. ஆக இந்த வசனத்தை நாம் அதிகமாக படிப்போம், நேசிப்போம். கடைசியாக எபிரேயர் 12:25 அது மட்டும் வாசித்து முடிச்சிடும். பேசுகிறவர்களுக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். நம்ம வரோம், எத்தனையோ தடவை ஆலயத்தில் உட்காந்து கேட்குறோம். அதுக்கு நம்ம செவி கொடுக்காமல் இருக்கக்கூடாது. அதில் எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவர்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விலகி போனால் எப்படி தப்பித்து கொள்வோம்? அடுத்தது ஒன்று கொடுத்துருக்காரு பாருங்க. இது என்ன? பூமியிலே பேசினா செவி கொடுக்க மாட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, அவங்க தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறதை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பித்து போவோம்? ஆக நம்முடைய வாழ்க்கை நம் கையில் இருக்கிறது. ஸ்பிரிச்சுவல் ஆடிட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நான் எப்படி வைத்திருக்கிறேன் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு
இந்த எபிரேயர் புஸ்தகம் மிக உதவியானது. ஆக இந்த நேரத்தில் நீங்கள் இந்த வேத புஸ்தகத்தை அதிகமாக நேசியுங்கள். உங்களால் முடிந்தால் என்ன செய்யுங்க, இந்த வேத புஸ்தகத்தை அறியாத மக்களுக்கு கொடுங்க. அறியாத மக்களுக்கு கொடுத்தால் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ராஜா. இந்த அருமையான நேரத்தில் நீங்களோடு பேசுனீங்கப்பா. தகப்பனே, நம்முடைய வேத வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் அதை எங்களோடு மட்டும் வைத்துக்கொள்ளாமல் மற்றவர்களை பகிர்ந்து ஆண்டவரே அவர்களையும் தெரிந்து கொள்ள எங்களை ஒரு கருவியாக எடுத்து உபயோகப்படுத்துங்க. அப்படி நீங்கள் செய்ய போதுக்கா ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலையும் சுவாமி, இந்த சபைக்காக நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. போதுகிற ஐயாவை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, சபை மக்கள் ஒவ்வொரு பேராக ஆசீர்வதிங்க. இந்த பகுதியிலே அவரை ஒரு கலங்கரை விளக்கமாக வைத்திருப்பாங்க. நன்றி செலுத்திக்கிறோம் சுவாமி. இன்னும் மேன்மை அடையட்டும், இன்னும் மேன்மை காணட்டும். ஆண்டவரை அநேகரை நோக்கி திருப்பி மகனை எடுத்து உபயோகப்படுத்துங்க. அப்படி நீங்கள் செய்ய போதுக்கா ஸ்தோத்திரம். இப்பொழுது சுவாமி, இந்த ஊழியத்திலே ஆண்டவரே எங்களுக்காக ஆலயத்தை திறந்து கொடுத்து ஐயாவை ஆண்டவரே நீர் கனப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கு பாதத்தில் வைத்து உண்மை கேட்டுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். ஜெப தேவைக்கு 9894913619. Did I